உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 5 அதிகாரங்களை முடித்தோம். இப்பொழுது 6வது அதிகாரத்தை ஆரம்பிக்கலாம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால். இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? மகனே. 5வது அதிகாரம் எப்படி ஆரம்பிச்சு? மகனே. 4வது அதிகாரத்தில் 20வது வசனம் எப்படி சொல்லுது? என் மகனே. 4வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே. 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது? என் மகனே. 2வது அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? என் மகனே. தேவன் நம்மை அழைக்கிற விதத்தை பாருங்கள். நம்மை அவர் மகனே மகளே என்று சொல்லி அழைத்து எப்படி தகப்பன் புத்தி சொல்லி போதித்து நடத்துகிறாரோ அதுபோல் நம்முடைய பரலோக தகப்பனாக இருக்கிற இவர் நமக்கு போதித்து புத்தி சொல்லி நடத்துகிறார். நம்மை மகனே மகளே என்று கூப்பிடுகிறார். பாருங்க, அவருடைய சாயல் ரூபத்தில் அவருடைய மகளாக இருந்து நீங்கள் அவருடைய நாமத்தினாலே இயேசுவின் பெயராலே பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய அளவில் இல்லை என்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் மற்ற ஜனங்களை பார்க்கலும் தரம் குறைந்த வாழ்க்கையை அநேக கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் தேவன் அழைத்த அழைப்பு அப்படி அல்ல. தேவன் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார் பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ள. இன்று நமக்கு இயேசு நம்மை ரட்சித்து பிசாசு ஆதாமிட்டிருந்து பிடுங்கி போயிருந்த ஆளுகையின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும். இயேசு பேதுருவிடத்தில் பேசும்போது, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்படியானால் நீ தான் பூமி ஆளணும்னு பேதுருக்கிட்ட சொல்லி, அதாவது சபைதான் உலகத்தை ஆள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரே. ஆனால் இன்றைய சபையையும் விசுவாசிகளுடைய நிலைமையை நீங்கள் கவனித்து பாருங்கள். எவ்வளோ பயங்கரமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், நஷ்டங்கள். ஏன்? அங்கே இந்த போதனைகளின்படி நடவாததினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. பாவிகளாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த பாவிகள் பெரிய அளவில் இருக்கிறார்கள். இந்த உலகம் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. பாவம் பெருகிறதை பார்க்கும்போது பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்காகிற மாதிரி ஒரு தோற்றம் வருகிறது. ஆனால் உண்மையிலேயே விசுவாசிகள் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பிசாசுகளை துரத்துவான், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவான், அப்படி எழுதியிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் நம்மை சுற்றிலுமாக இருக்கிற எல்லா பிசாசுகளையும் துரத்தி விட்டு சுற்றிலுமாக இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல வாழ்க்கையை பற்றி போதிக்கிற ஆட்களை நாம் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நிலைமை அப்படி இல்லையே. ஏன்? தேவனுடைய போதனைகளின்படி நடக்காததினாலே. பொதுவாக விசுவாசிகள் எப்படி வாழுகிறார்கள்? கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், நான் இதெல்லாம் செய்யணும். ஓகே, அதை அது தப்பு இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி எதையும் சேர்த்து கர்த்தருடைய போதனைகளையும் இந்த உலக பாரம்பரிய போதனைகளையும் சேர்த்து
சேர்த்து வச்சா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு கலப்படம். கலப்படம் இங்கிலீஷில் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷனுங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து வருது? அடல்டரிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அடல்ட்ரேஷன், அடல்ட்ரி. என்னது இது? கர்த்தருடைய போதனையும் உலக போதனையும் சேர்த்திங்கன்னா அடல்ட்ரேஷன், அடல்ட்ரி மாதிரி அங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் எங்கெங்கே நம்ம விசுவாசிகள் நல்லா வாழ முடியும்? நான் கேட்குறேன். பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறது இப்படி பெறணும் அப்படி பெறணும், அதுக்கு அம்புட்டு போதனை சொல்லி இப்படி அந்நிய பாஷையில் பேசணும்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில் சொன்னவங்களுக்கும் அபிஷேகம் நிறையா இல்லை, இவ்வளோ போதனைலாம் கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றேங்கிறவங்களுக்கும் அம்புட்டு அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்திருந்தால் இயேசு செய்த கிரியைகளை நம்ம செய்யலான்னு சொல்கிறாரு. என்னுடைய இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளை செய்வான், இதோட பெரிய கிரியைகளையும் செய்வான்றாரு. நாம் ஏதோ அந்த தேவனுடைய சில போதனைகளை அசட்டை பண்ணி அதை விட்டுட்டு உலக போதனைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுனால வர்ற வேணாம் இது. இப்பொழுதும் பாருங்கள், நீதிமொழிகள் புஸ்தகம், இதை நம்ம உண்மையாக, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு மாதத்தில் நீங்கள் வாசித்து முடிக்கலாம். மற்ற எல்லாம் எலியா கதை படிப்போம், தாவீது கதை படிப்போம், மோசையை பற்றி படிப்போம், மற்ற எல்லா கதைகள்லாம் படிப்போம், நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு சில புதிய ஏற்பாட்டு போதனைகள்லாம் வாசித்தாலும் மறந்துடும். ரோமர் புஸ்தகம் எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்குது? அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவோம். எபிரேயர் புஸ்தகத்தில் என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கன்னா ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ஒன்று ரெண்டாக சொல்லிட்டு நின்றுவாங்க. ஆனால் இவைகளெல்லாம் போதனைகளாக இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் எப்படி ஞானமாக வாழ்கிறதுன்னு நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது. ஆனால் பொதுவாக அந்த நீதிமொழிகளை படிக்க மனசு வராது, போர் அடிக்குதுங்க அதை வாசித்தா அப்படின்னு. ஆனால் இதை ஒழுங்காக வாசித்து நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்குபடுத்தும் போது தேவன் எப்படி ஆதாம் ஆளுகைக்கு வச்சாரோ அதே போல் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் உலகத்தில் கர்த்தர் உங்களை ஆளுகைக்கு வைப்பார். நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதாவது இந்த உபாகம புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் சொல்லியிருக்க முதல் 14 வசனங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செயல்படும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் விசுவாசிகள் போய் இந்த உலக மனுஷர்கள் எப்படிலாம் காரியங்கள்லாம் சாதிக்கிறாங்களோ அதே மாதிரியே நம்மளும் போய் சாதிக்கிறதுனால இந்த உலகத்து மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசமே தெரியலை. இப்படிப்பட்ட நிலைமையிலே இப்பொழுது நன்றாய் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த போதனையை நல்லா கவனிங்க. முதல் அதிகாரத்திலிருந்து இப்போ நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த இப்போக்கி 6வது அதிகாரத்துக்கு வர்றோம். 31 அதிகாரத்தையும் நான் பேசிட்டு தான் முடிப்பேன். வரிசையாக நீங்கள் கவனிங்க, போட்டு கேளுங்க, நீங்களும் படிங்க. நீங்கள் நல்லா வாழ்வதற்கான போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூப்பிட்றாரு, என் மகனே. அவருடைய மகனா? அவ்வளோ எவ்வளோ உயர்ந்தவர் அவர், உங்களை மகன்றாரு. நம்மளாம் அதுக்கு அந்த லெவலுக்கு போக முடியாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது. அந்த லெவலுக்கு வர சொல்லி தான் கூப்பிடுறாரு. உன்னுடைய நினைவுகள் வேறு, உன்னுடைய சிந்தனைகள் வேறு, உன் வார்த்தைகள் வேறு, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள்லாம் வேறு, அப்படி சொல்கிறாருல்ல. அவருடைய வழிகளுக்கு அவருடைய சிந்தனைக்கு நம்ம போயிட வேண்டியதானே. இந்த வசனமெல்லாம் ஒழுங்காக வாசி ஏற்றுக்கிட்டால் நம்ம அந்த லெவலுக்கு போயிடுவோம், நல்லாவும் இருப்போம். சரி, கவனிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். என்ன சொல்லுதுங்க? யாராவது கடை வாங்க போனால் தேவையில்லாத ஆளுகளுக்கெல்லாம் போய் ஜாமீன் போடுறத பற்றி பேசுது. உங்களுக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் ரொம்ப உண்மையான உறவினனா அப்படியெல்லாம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி ஜாமீன் தானே அப்படின்னு போகிறவங்க, நீங்கள் போயிருக்கீங்களா? போகிறவங்க இருப்பீங்க, போகாதவங்க இருப்பீங்க. அவன் தானே கடன் கட்டிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கையெழுத்து போடுவீங்க ஜாமீன். அவன் கையெழுத்து அந்த பணத்தை கடன் வாங்கிட்டு 3 மாதத்தில் கடன் கட்ட முடியலன்னு இருந்துக்கிருவேன்.
அப்புறம் பேங்க்லேருந்து உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவன் கட்ட முடியலைங்கிறான், நீங்கள் தான் அந்த பணத்தை பூரா கட்டணும்னு உங்கள்கிட்ட வசூல் பண்ணுறேன்பாங்க. இதெல்லாம் வேணுங்களா? ஜாமீன் போடுறதுக்கு முன்னாடி கர்த்தருங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கவனிங்க. மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், கையடித்து கொடுத்தன்னு இப்படி தட்டுறது சொல்லலை, அங்கே ஜாமீன் கையெழுத்து போடுறதை பற்றி சொல்லுது. உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நீ சிக்கிக்கிட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏங்க, நார்மல் கண்டிஷனில் உண்மையுள்ளவனுக்கு கையெழுத்து போட்டால் கர்த்தர் இப்படி சொல்லுவாரா? அப்படி இல்லை. இது வேற எக்கச்சக்கமாக மாட்டிக்கிற கேஸு. இப்பொழுது என் மகனே, ரட்சிக்கப்பட்டவனை தான் கூப்பிடுறாரு, ஆனால் புத்தி கட்டு போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்ட ஆள். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்திலே போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். இப்பொழுது நீ அவனுடைய கையில் அகப்பட்டு கொண்டாய்ங்கிறாரு. என்ன செய்யணுமா? உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் தூங்காமல் போய் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். அவன்கிட்ட சண்டை போட்டுறாத. சண்டை போட்டாலும் கட்ட மாட்டேன்டா, போடா நீயே கட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவன். நீ உன்னை தாழ்த்தி வருந்தி அவனை கேட்டுக்கொள். அவன் ஒவ்வொரு மாதமும் அந்த பணம் கொண்டு போய் கட்டுறதை கட்டுறானான்னு பாரு அப்படி சொல்கிறாரு. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அந்த வெளிமான் வேட்டைக்காரன்ட்ட சிக்கக்கூடாது. அப்புறம் குருவி அங்கே ஒரு கண்ணியில் போய் சிக்கிருச்சுன்னா என்ன ஆகிறது? வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். யாரை பற்றி பேசுகிறாரு? நண்பர்களுக்குன்னு சொல்லுவான். இந்த நல்லவங்க நினைப்பான், ஆனால் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. உங்களை கொண்டு ஜாமீன் கையெழுத்து போட சொல்லிவிட்டு கடனை வாங்கிட்டு எதுக்கு வாங்குறான், என்ன செய். இன்றைக்கி இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்க ஆளுகளுக்கு பணத்தை வாங்கி எப்படி அதை பயன்படுத்தணும்னு தெரியாமல் தாறுமாறாக எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு கடைசிக்கு இந்த ஜாமீன் போட்டவன் கடன் கட்டுற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்குது நிறையா. அதனால் ஜாமீனுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லாருக்குன்னு இல்லை, உங்களுடைய உண்மையாகவே பிரயோஜனமாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது அவசியம். கர்த்தரே நம்முடைய உள்ளத்தில் பேசுவார், யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டான்னு. சில ஆட்கள் பார்த்து பேசினோடனே உங்கள் இருதயத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் கவனிக்கணும். எஸ்ஸா நோவா, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒன்றும் சொல்லலைன்னா நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. இது உதவி செய்ய கர்த்தர் வேண்டான்னு சொல்லுவாரா? ஆனால் கர்த்தரே ஒன்றும் சொல்லலைன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அருமையானவர்களே, இந்த விஷயத்தை நன்றாய் கவனிங்கள். இந்த குறிப்பிட்ட இந்த விஷயம் கடன் வாங்குகிறவர்களுக்கு ஜாமீன் போடுற கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி பேசுது. அப்படி போய் சிக்காதீங்க. நம்பர் 2, அடுத்த 6வது வசனத்திலிருந்து சோம்பேறியை பற்றி கொஞ்சம் பேசுது. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, இப்போ அந்த விசுவாசிகள் நிறைய பேர் சோம்பேறியை பற்றி தான் பேசுகிறாரு. நீ எறும்பிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த எறும்பு எப்போ தானியங்கள் அறுவடையெல்லாம் நடக்குதோ அப்போ போய் சேர்த்து வலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் எவ்வளவு அங்கே தானியங்களை சேமித்து வச்சுருக்கோம் இந்த எறும்பு. அவருக்கு ஒரு சீசன் அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே சேர்த்து வச்சுருக்குது.
9வது வசனம், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சோம்பேறிக்கு ஏன்டா காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குறான்னா, இப்போ எந்திரிச்சு என்ன செய்ய போகிறான்? அதாவது அவனுக்கு செய்கிறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவனுக்கு நாட்டம் இல்லை, எதை நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா நடத்தணும் அந்த புத்தியெல்லாம் இல்லை. சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. தூங்கிறது இன்பமாக தான் இருக்குதா? இருக்கும். ஆனால் அடுத்து அப்படி செய்வாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிற சோம்பேறி அவனுக்கு தரித்திரம் எப்படி வருமா? வழிப்போக்கனை போல வந்துருமா. வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல, பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் வர மாதிரி வறுமை வந்துருமா, பிடிச்சுக்குமா. ஆதலால் இந்த சோம்பேறியாக இருக்க முடியாது. சோம்பேறியாக இருக்கிறத பற்றி மற்ற ஒரு சில வசனங்கள் சொல்லியிருக்கு, நான் அதை வாசிக்கிறேன். இதே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 27வது வசனம். நீதிமொழிகள் 12:27 என்ன சொல்லுது? சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனோட பொருளோ அருமையானது. இந்த சோம்பேறி வேட்டையாடியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான், ஆனால் சமைக்கிறதுக்கு சோம்பலாக இருக்குதான். அப்புறம் எங்கிட்டு சாப்பிட்றது, அப்புறம் வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்தது அது ஊசி கெட்டு போயிடும், அது எப்படி ஆயிடுது பாருங்கள். அப்புறம் 15வது அதிகாரத்தில் 19வது வசனம், சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமானம். சோம்பேறியுடைய வழி எந்திரிச்சோன்னா எல்லாம் வேலி அடைச்சி கிடக்குது, அங்கே போகிறதெல்லாம் எப்படி போகிறது முடியாது அப்படி சொல்லிடுவானா. அடுத்து 19வது அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிக்கிறேன். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான். ஏன்னா சம்பாரிச்சாதானே, அப்புறம் பட்டினியாக தான் இருக்கணும். அதில் 24வது வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சாப்பிட்றப்ப சாப்பாடு எடுக்கிறதுக்கு கையை பாத்திரத்தில் கை வச்சுட்டு திரும்ப வாய்க்கு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்குதான். சில பிள்ளைங்க அதெல்லாம் சேட்டை பண்ணுங்க, படுத்துக்கிட்டே சாப்பிட்றீங்கன்னுங்க. ஓகே, 20வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறி குளிர்கிறது என்று சொல்லி உழமாட்டான், பின்னாடி அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறி குளிர்வா அப்படின்னு சொல்லிட்டு உழுக போக மாட்டானா, அப்புறம் அறுப்பு காலம் வர்றப்ப அங்கே ஒன்றும் என்ன இருக்கும், அப்புறம் போய் பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. 21வது அதிகாரத்தில் 20வது அதிகாரத்திலேயே 13வது வசனம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். 21வது அதிகாரத்தில் 25, 26, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததனால் அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். பாருங்க, சோம்பேறி ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான்னு சொல்ல வர்றாரு. அடுத்து 24வது அதிகாரம் அதில் 30வது வசனத்திலிருந்து, சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடியிருந்தது. நிலத்தின் முகத்தைன்னா நிலம் பூரா காஞ்சொரி படர்ந்திருந்தது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. நிலத்துக்கு சுற்றி வேலி அடைப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க கல்லாலே சுவர் எழுத்தி வேலி போட்டிருப்பாங்க. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. யார்? சோம்பேறியோடைய வயல். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன்.
அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். தூங்கிக்கிட்டே சோம்பேறியும் தூக்கமும் சேர்ந்து ஒன்றா போகுது. நிலம் முள்ளுக்காடாக இருக்குது, காஞ்சேரி நிலத்தை பூரா மூடி இருக்குது, சுற்றுச்சுவர் கல் சுவர் இடிஞ்சு போச்சு. சோம்பேறி. ஓகே, அடுத்து 26வது அதிகாரத்தில் 13 வாசிக்கிறேன். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். எந்த வேலைக்கு போக சொன்னாலும் வழியில் சிங்கம் இருக்குதுன்றான். கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். இங்கிட்டு பரலுவேன், அப்புறம் இங்கிட்டு பரலுவேன். என்னன்னு கேட்டால் கதவு கீழ்முளையில் எங்கிட்ட அங்கிட்ட ஆடுறது மாதிரி இவன் படுக்கையில் ஆடிக்கிட்டு இருக்கான்னு கர்த்தர் சொல்கிறாரு. சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து அதை வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுறானா. ஓகே, நல்லா தான் இருக்கா? இந்த வார்த்தைகளை கவனிப்போம். சோம்பேறி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தை எடுத்து சரியான வேலை செய்ய போகலை. நிலத்தை உழுது பண்படுத்தி வேலியெல்லாம் அடைச்சி அந்த சுற்றுச்சுவர் கற்சுவர் வச்சுருந்த சுற்றுச்சுவர்லாம் இடிந்து போகிற அளவுக்கு இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். காஞ்சோரி நிலத்தை மூட வரைக்கும் கவனம் இல்லாமல் இருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்வாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்படி சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அடுத்து 12வது வசனத்தில் பேலியாள்னு பைபிளில் அநேக இடங்களில் வாசிப்பீங்க. பேலியாள்னா இங்கிலீஷில் பீலியல். அது சாத்தானுக்கு கொடுத்த ஒரு பேர். சாத்தானுடைய நெக்ஸ்ட் இன் கமாண்ட், அவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பிசாசு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் பீலியல். தமிழில் அப்படியே பேலியாள்னு போட்டாங்க. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் துன்மார்க்கனாக தானே இருக்கணும், பிசாசின் மகன் பண்ண எப்படி இருப்பான்? துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். ஹான்னு பேசிக்கிட்டு அதெல்லாம் எல்லாரையும் கேலி பண்ணிக்கிட்டு பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். யோசிச்சு பாருங்க. கண்களால் சைகை காட்டி, அங்கே இருக்க ஆளுக்கு ஏதோ கண்ணாலே சைகை காட்டுறானா. அப்புறம் கால்களால் பேசி, அவன் காலை கிட்ட அசைக்கிறத பார்த்தாவே அங்கே என்னமோ அதில் யாருக்கோ என்னமோ சொல்கிறானா. தன் விரல்களால் போதனை செய்கிறானா. விரலில் என்னமோ இப்படி சொல்லி போதனை செய்கிறானா. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். யாருங்க? பேலியாளின் மக்கள், துன்மார்க்கர், பாவத்திலே வாழுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை வெறுத்து அந்தகாரத்திலே வாழுகிறவர்கள். இப்படிப்பட்ட ஆளுங்க இப்படி இருக்காங்க அப்படி சொல்கிறாரு. ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இப்படி அக்கிரமாக துன்மார்க்கமாக இப்படியே வாழ்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் ஆகிரும் அப்படி சொல்கிறாரு. ஆக கவனிங்க. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இப்போ முதல்ல என்ன சொன்னார்? யாருக்காவது போய் அவன் வாங்குகிற கடனுக்கு ஜாமீன் போட்டிருந்தேன்னா நீ முதல்ல தூங்காத, அவன்கிட்ட போய் நல்லா பேசி, சகோதரனே, நண்பனே,
இந்த ஒவ்வொரு மாதம் கட்டுறதை கட்டிட்டியா கேட்டு பேசி அவன் கட்ட வரைக்கும் கவுனி சண்டை போட்டுறாத அப்படி சொல்கிறாரு. உனக்கு நித்திரை வட விடாதேன்றாரு. அடுத்து சோம்பேறியாக இருந்தேன்னாக்க எறும்பு எப்படி அந்த மழை காலத்துக்கு தேவையானதை சேமித்து வைக்குதோ அது மேலே போய் இப்போ நீ அந்த அடுத்த சீசனுக்கு தேவையான சம்பாத்தியத்தை செஞ்சு வை அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா தரித்திரம் வழிபோக்கனை போல வந்து வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வந்து உன்னை பிடித்து கொள்ளுங்கிறாரு. வறுமை சோம்பேறிக்கும் வறுமைக்கும் ஒத்து போகுது. பேலியாளின் மகன், பிசாசின் மகன், அவன் என்ன செய்கிறானா, ஆகடியம் பேசி திரிகிறான். ஆனால் அவனுக்கு சடுதியில் ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான்னு சொல்லியிருக்கு. அருமையானவர்களே, இந்த அடுத்த ஒரு பகுதியை சொல்லிடுறேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவனை மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்த வைக்கிற மாதிரி அவங்களோட அடிதடி பிரச்சனை. துராலோசனையை பிணைக்கும் இருதயம், யாராவது சிக்கு மூட்டி விடுறது, சிண்டு முடிஞ்சு விட்டு சண்டை மூட்டி விடுறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், கர்த்தருக்கு வெறுப்பாக இருக்கான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாரே, 7 அவருக்கு அருவருப்பானவைகள்னு சொல்லிட்டு அதில் இதை சொல்கிறாரு. அதில் அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சாட்சி அபத்தமானதாக பேசுகிறானா. ஏசுநாதருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்கல்ல, அது மாதிரி அபத்தமானதை பொய் சாட்சி சொல்கிறாங்க. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது என்று. அது என்னவா, மேட்டிமையான கண். மேட்டிமை பெருமை, அதாவது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு. பொய் நாவு, பின்னாடியே அபத்தம் பேசும் பொய் சாட்சியை பற்றி சொல்கிறாரு. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தக்கூடிய கை, அப்புறம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், துராலோசனையை பிணைக்கும் இருதயம். இவன் இருதயம் 4 பேருக்கு சிண்டு முடிஞ்சு சண்டை மூட்டி விடுறது, பொல்லாத இருதயம்னு சொல்கிறாரு. இவைகள்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள் அப்படி சொல்லி அப்படிப்பட்டவைகளிலிருந்து விலகி கொள்ளுங்கள் சொல்கிறாரு. ஏங்க இப்போ இந்த வார்த்தைகளை சற்று வாசிட்டு போயிடுறதில்ல, கேட்டுட்டு போயிடுறதில்ல. அதை சில நிமிடங்கள் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த செய்தி முடிஞ்ச பிறகு என்ன சொல்லப்பட்டது, இந்த ஜாமீன் போடுறது, அப்புறம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அப்புறம் பேலியாளின் மக்களாக இருக்கிறது, கர்த்தர் வெறுக்கிற 6 7 காரியங்கள், இதெல்லாம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சிங்கன்னா இது உங்கள் மனசில் தங்கும். உங்கள் மனசில் தங்குச்சுன்னா அப்புறம் இந்த பொல்லாத வழிக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ கர்த்தரை தேடுகிற மனசு அங்கே வரணும். கர்த்தரை தேடுகிற மனசு இல்லைன்னா கூட நம்ம தேடணும். அப்படி தான் இவனுடைய மனசு சும்மா இருந்துச்சான். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே சும்மா இருக்காத கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே சும்மா இருக்காத அவர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஏன்னா அந்த இருதயம் சும்மாவே அமைதியாக இருக்குதான். அவன் சொல்கிறான், என் ஆத்மாவே போ கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்கிறான். இப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலன்னு இந்த பொல்லாத காரியம் இருக்க, இதெல்லாம் நம்மளை பிடிச்சிக்கும். அது ஆதலால் கர்த்தரை கவனிப்போமாக, அவரை நோக்கி பார்ப்போமாக, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஞானமாய் நடப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.